ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பு தான். நான் வெள்ளை மீன் 1 kg எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டும். கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா வடகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா தாளித்த பிறகு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி நல்லா க்ரஷ் பண்ணி கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா புளியிலேயே க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லா நம்ம கரைச்சி போட்டால் நம்ம டேஸ்டியாக இருக்கும். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஹீட் ஆகாது, வெயிலுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த குழம்பு, அதாவது காரக்குழம்பு வச்சாலே நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நம்ம உடம்புக்கு உஷ்ணமாகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். சாப்பாடுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வடகம் ஆட் பண்ணாலும் நமக்கு டேஸ்டியாக வரும் குழம்பு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சைட் பை சைடு இந்த குழம்புக்கு சூப்பரான மேஜிக் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் மீன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு சின்ன கரண்டி, தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக கோல்டு கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சீ ஃபுட்டுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். வறுக்கும் போதும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மிளகு, வெந்தயம், கடுகு இதெல்லாம் வறுக்கணும். இப்போது நம்ம மீன் நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ மீனை நம்ம போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் குழம்பு திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொதித்த பிறகு நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். நான் வெள்ளை மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா வெள்ளை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை மீன்னா நம்மளுக்கு காதாண்டு லைட்டாக ரெட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை க்ரஷ் பண்ண மிளகு, வெந்தயம், கடுகு அதெல்லாம் போட்டுடுறோம். கொதித்து வந்த பிறகு சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாப்பாடில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா மீன் குழம்பு சூடாக சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.